Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சிறப்பாக காவிரி கலை தொடர்பக நேயர்களே, சீராக்கின் ஞான நூலிலிருந்து இன்றைக்கு முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் எப்படி ஞானத்தோடு நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. ஆகவே இந்த திருப்பலியிலே ஞானத்தின் நூற்றாகிய ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் வரம் கேட்டும், அதே மாதிரி திருமணத்திற்கு வரன் பார்க்கிற பொழுதும் நல்ல வரன்களை பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை தர வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக உலகுக்கு உமது ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினீர். கிறிஸ்துவின் இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலைவாழ்வுக்கு தகுதியுடையோராய் திகழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000 ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்புக்குள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்துவிட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு.
நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவுமில்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தின்படி நான் நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு மனதோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 10 1 முதல் 12 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில்
இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்குச் சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயம் இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருமருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. பிரியமானவர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் செப்பு மொழிகள் என்னும் தனது புத்தகத்திலே நண்பர்களை 3 வகையாக பிரிக்கின்றார். தானாக முளைத்து, தானாக நீரை உறிஞ்சி, தானாக வளரும் பனைமரம் போல நமக்கு வலிய வந்து உதவும் நண்பர்கள் சிலர் உண்டு. நம்முடைய பராமரிப்புக்கேற்ப பலன் தரும் தென்னை மரம் போன்று நமக்கு உதவும் நண்பர்களும் சிலர் இருக்கிறார்கள். தினமும் நீர் விட்டால்தான் பாக்கு மரம் வளரும். அதுபோல நாம் தினமும் உதவி செய்தால்தான் நம்மை ஏறெடுத்தும் பார்ப்பார்கள் ஒரு சிலர். அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகமும் நண்பர்களை 3 வகையாக பிரிக்கின்றது. முதலாவதாக தன்னலம் தேடும் நண்பர்கள். இரண்டாவதாக விருந்துண்ணும் நண்பர்கள். மூன்றாவதாக நம்பிக்கைக்கு உரிய நண்பர்கள். முதலாவதாக தன்னலம் தேடும் நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தங்களது நலத்தை மட்டுமே நாடுபவர்களாக இருப்பார்கள். நெருக்கடியான வேளையில் நம்மோடு இருக்க மாட்டார்கள். சில வேளைகளில் நமது பகைவர்களாக கூட மாறிவிடுவார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களது உறவின் மையம் சுயநலம், சுய ஆதாயம். இரண்டாவதாக விருந்துண்ணும் நண்பர்கள். இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நம்மிடம் பணம் இருக்கும்போது உயிர் நண்பர்கள் போல பேசுவார்கள், பழகுவார்கள். ஆனால் நம்மிடம் பணம் இல்லை என்றால் நம்மை பார்ப்பதை கூட தவிர்த்து விடுவார்கள். இவர்களது உறவின் மையம் பணம் மட்டும்தான். ஆகவேதான் ஒரு திரைப்பட பாடல் என் நினைவுக்கு வருகிறது.
பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. மூன்றாவதாக நம்பிக்கைக்குரிய நண்பர்கள். இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நம்மை பாதுகாக்கக்கூடிய கோட்டை போல் இருப்பார்கள். துன்ப நேரத்தில் நம்மை விட்டு விலக மாட்டார்கள். இவர்களுக்கு நமது வசதிகள் அல்ல, மாறாக நமது உறவுதான் முக்கியம். நம்பிக்கைக்குரிய நண்பர்களை பொறுத்தவரையில் அவர்களது உறவின் மையம் அன்பு மட்டும்தான். இதைத்தான் ஔவையார் அற்ற குலத்தில் அருநீர் பறவை போல உற்றுடி தீர்வார் உறவு அல்லர், அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்றார். அதாவது நீர் வற்றியவுடன் குளத்தை விட்டு விலகிச் செல்லும் நீர்வாழ் பறவைகளைப் போல துன்பம் நேரும் காலத்தில் விலகிச் செல்பவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. மாறாக அதே குளத்தில் கொட்டிகளையும் அல்லி மலர்களையும் நெய்தல் மலர்களையும் போல நீங்காது சேர்ந்திருந்து துன்பத்தில் பங்கு கொள்பவரே உண்மையான நண்பர்கள் என்று ஔவையார் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நண்பர்களை கண்டு அடைவதற்கான வழியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் என்கிறார் சீராக்கின் ஞானத்தின் அப்புத்தகத்தின் ஆசிரியர். அதாவது இறைவனை மையமாக கொண்டு தன் வாழ்வை அமைத்து கொள்ளும் நபர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இதற்கு மாறாக மனித அறிவின் துணை கொண்டு வெளிப்படையாக தெரியும் தோலினுடைய நிறம், அழகு, பணம், பதவி ஆகியவற்றின் அடிப்படையில் நட்புகளை ஏற்படுத்தினோம் என்றால் அவை ஆபத்தானவையாகவும் அபத்தமானவையாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறள் 792 பின்வருமாறு கூறுகிறார்: ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் என்கிறார். அதாவது தேர்ந்து தெளியாமல் மேற்கொள்ளும் நட்பு ஒருவர் இறப்பதற்கு ஏதுவான துன்பங்களை விளைவிக்கும். திருக்குறள் 792 இவ்வாறு திருவள்ளுவர் கூறுகிறார். பெரியமானவர்களே, திருமண உறவிலும் ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி நல்லவராகவும் ஆண்டவரை தேடக்கூடியவராகவும் இருக்கின்ற போது அவரது திருமண வாழ்வு செழித்தோங்கும் என்பதே இன்றைய நற்செய்தியின் மைய செய்தியாக இருக்கிறது. ஜெபம். இயேசுவே, உம்மோடு எமக்குள்ள உறவு சரியான ஒன்றாக இருக்கின்ற போது சரியான மனித உறவுகளை கண்டுகொள்ளும் வாழ்வாக எம் வாழ்வு இருக்கும் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலிப்பொருள்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவக்கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்கள், தேர்வுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். என்றுமுள்ள உமது ஞானத்தால் மீட்க பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்வில் உமது உதவியை பெற்று நிலையான மகிழ்ச்சி அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் இந்த இரவினில் காவல் உண்டு. எங்கள் மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.